வணக்கம், நான் ஜீவா. 70 வருஷமான ஈப்போ ஸ்ரீ சங்குநாதன் காளியம்மன் ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈப்போவில் இருக்கிற பாதி பேருக்கு இந்த இடத்துல காளியம்மன் கோயில் இருக்கிறதே தெரியாது. வாங்க என்னோட. இப்போ நான் பெருச்சாமிலிருந்து வந்தனால ஈப்போ ஹாஸ்பிட்டல் தாண்டி ரவுண்ட் அபவுட் எடுத்து ரைட்டில் வளைஞ்சி நேராக போகிறேன். நேராக போனீங்கன்னா இப்போ கல்லுமலை முருகர் டெம்பிள் இருக்கும். அப்படியே இன்னும் நேராக போனீங்கன்னா ட்ராஃபிக் லைட் இருக்கும். அப்படியே அந்த ட்ராஃபிக் லைட்டில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், நீல கலர் சைன் போர்ட் இருக்கும். அதில் ஜாலான் பாடாங் தேம்பான்னு போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ எப்படி போகணுன்னா நேராக போய் ஒரு யூட்டன் எடுத்து அப்புறம் தான் அது அந்த பாதையில். இந்த யூட்டன் கொஞ்சம் பெரிய யூட்டனாக இருக்கும், 3 பாதையாக பிரியும். அதில் நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் வளைஞ்சி நேராக போய் ட்ராஃபிக் லைட்டில் நிற்கணும். ட்ராஃபிக் லைட் தாண்டி அங்கே ஜாலான் பாடாங் தேம்பான்னு சைன் போர்ட் போட்டிருக்கோம். அந்த சைன் போர்ட் பாதையில் இறங்கணும். இறங்கினோடனே 2 பாதையாக பிரியும். அதில் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ஸ்ரீ சங்குநாதன் டெம்பிளுக்கு சைன் போட்டிருக்கோம். அதுலேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு காட் ஹவுஸ் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எங்கேயுமே வளைய வேணாங்க, நேராகவே போகணும். நேராகவே கடைசி வரைக்கும் போங்க. கடைசி வரைக்கும் போய் அங்கே ஒரு ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஸ்ரீ சங்குநாதன் டெம்பிளுக்கு சைன் போட்டிருக்கோம். அதுலேருந்து அந்த மண் ரோடுலேருந்து அப்படியே நீங்கள் நேராகவே தான் போகணும். சின்ன பாதை தாங்க, ரொம்ப தூரமாகலாம் போவேன்னா, நீங்கள் நேராகவே தான் போகணும். நேராகவே போனீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு கோயில் தெரியும். அதுதாங்க நம்ம ஸ்ரீ சங்குநாதன் காளியம்மன் டெம்பிள். இது மட்டும் இல்லைங்க, அடுத்த மாதம் நம்ம கோயில் திருவிழா வருது. முகூர்த்த கால் 4ஆம் தேதி 9ஆம் மாதம், கணபதி பூஜை 5ஆம் தேதி 9ஆம் மாதம், கொடியேற்றம் 6ஆம் தேதி 9ஆம் மாதம், சக்தி கரகம் அப்புறம் பூச்சூடு விழா 7ஆம் தேதி 9ஆம் மாதம், அன்னதானம் திருவிழா 8ஆம் தேதி 9ஆம் மாதம் மத்தியானம் 12 மணிக்கு, காவடி அக்னி செட்டி வேண்டுதல் விழா 8ஆம் தேதி 9ஆம் மாதம் மத்தியானம் 7 மணிக்கு ஆரம்பமாகும். அப்புறம் பொன்னூஞ்சல் 9ஆம் தேதி 9ஆம் மாதம், அப்புறம் முனீஸ்வரர் படையல் 10ஆம் தேதி 9ஆம் மாதம். நம்ம திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.